ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ ஒரு மலரின் கதை, அதாவது என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன். அதில் வந்து இன்னைக்கான பகுதியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் வீட்டுக்கார் வந்து பிறந்த உடனே குழந்த பிறக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் என் கூட இல்லை மக்களே, வேலைக்கு போயிட்டாங்க. காலையில் வர்றாங்க, ஜம்முன்னு புது சட்டை வாங்கி போட்டுட்டு வர்றாரு. வந்தார்னா என் பையனுக்கும் சட்டை வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, அவருக்கு மட்டும் போட்டு வர்றாரு. நைட்டு ஃபுல்லாக அழுது குழம்பி எப்படியோ டெலிவரியெல்லாம் தாண்டி வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ஒரு வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை. தயவு செய்து யாருமே அந்த மாதிரி இருக்காதீங்க. உண்மையிலேயே இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எல்லாம் டெலிவரிக்கு வந்து மனைவி கூடவே இருக்கிற கணவர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் என் கூட கிடையாது. எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவர் ஜம்முன்னு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு புது சட்டை வாங்கி போட்டு ஜம்முன்னு வர்றாரு மக்களே. அந்த ஒரு ஃபீலிங்கே அப்போ இல்லை பார்த்துக்கோங்க அவருக்கு. இன்னுமே அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீ தயவுசெய்து யார் அந்த மாதிரி இருக்காதீங்க. என்னை பாதித்த மாதிரி மற்ற பெண்களை பாதிக்கும். அந்த குறைய மட்டும் என் மனைவிமாருக்கு யார் வைக்காதீங்க மக்களை. அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரிக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க மக்களே.